ஹலோ மக்களே! வாங்க பார்ட் 2 ஆஃப் ரெசார்ட் போலாம். இன்னைக்கு நீங்க எல்லாரும் என்ன பார்க்க போறீங்கன்னா, அங்க ரெசார்ட் போற வழியில ஒரு சூப்பர் மார்க்கெட்ட தேடி போயிட்டுருந்தோம். ஏன்னா ஜூஸ்லாம் வாங்குற மாரி இருந்துச்சா, சரி சூப்பர் மார்க்கெட் வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் போயிட்டே இருந்தோம். கடைசியில பார்த்தா ஒரு சூப்பர் மார்க்கெட்டும் வரவே இல்ல. அப்புறம் எங்க கண்ணுக்கு தென்பட்ட இடம் தான் நீல்கிரிஸ். நீல்கிரிஸ்ல போயிட்டு ஒரு 4, 5 ஜூஸும் எடுத்துட்டோம். எடுத்துட்டு ஜிஎஸ்டி மட்டுமே ரூ. 200 அதுக்கு ஒரு நார்மல் ஜூஸ் அப்படின்னு நின்றுக்கலாம் போல. சரி ஓகே. வந்தது பில்லு போட்டாச்சு, வாங்கியாச்சு அவ்வளோதான். இட்ஸ் ஓவர். அங்கேருந்து கிளம்பிட்டு நம்ம ரெசார்ட்டுக்கு போகிற வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. போகிற வழியில ரெசார்ட்டை தேடி அலையிறதே ஒரு பெரிய வேலையாக இருக்குது. நாங்களும் போயிட்டே இருக்கோம். என்னடா ரெசார்ட்டை காணோம். அப்புறம் ஃபோன் பண்ணி அங்கே ஒருத்தரை கூப்பிட்டு, அப்புறம் நம்ம டீமில் அங்கே ஆல்ரெடி ஒருத்தவங்க ரீச் ஆகிட்டாங்க. அவங்கள கூப்பிட்டு, அண்ணா எங்கண்ணா இருக்கீங்க, ரெசார்ட் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு அவர் வெளியே வந்து நின்னார். அதுக்கு ரெசார்ட்டுக்குள்ளே போன உடனே குளிக்க ஆரம்பிச்சாச்சுங்க. அப்படியே செம்ம ஃபன்னு தான். வேறு லெவலாக இருந்துச்சு. ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு போனோடனே. ஃபஸ்ட்டு சாப்பாடுலாம் சாப்பிடல. ஃபஸ்ட்டு போன உடனே ஸ்விம்மிங் பூல் தான். ஸ்விம்மிங் பூலில் பார்த்தோன்னே ஒரு என்ஜாய்மெண்ட்டு தான். என்னதான் ஊரில் நம்ம குளத்துல குளித்தாலும் அந்த ஸ்விம்மிங் பூலில் குளிக்கிறதே ஒரு தனி என்ஜாய்மெண்ட் தான். என்னதான் தண்ணி குளோரின் அதெல்லாம் இருந்தாலும் பரவாயில்ல. இட்ஸ் அ கேம். இட்ஸ் ஆல் பார்ட் ஆஃப் த டே தானே. அதெல்லாம் என்ஜாய் பண்ணணும். மிஸ் பண்ணக்கூடாது. ரெசார்ட் போகிறதே எப்போவாச்சும் ஒரு நாள் தான் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் எப்பவுமே ஆஃபீஸ் டீமோடு போனால் எப்பவுமே ஆக்டிவிட்டி கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுதான் இங்கேயும். இவங்க 2 பேர் தான் ஆக்டிவிட்டி கண்டக்ட் பண்ணுறவங்க இன்சார்ஜ் ஃபுல்லாகவே. நிறைய கேம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஒரு கேமாக ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தாங்களா. ஃபஸ்ட்டு அவங்க எல்லோரும் கூப்பிட்டு, என்ன தான் எல்லோரும் பெரிய பசங்களாக இருந்தாலும் எல்லாருமே ஸ்கூல் பசங்க மாதிரி தாங்க. அவங்கள கூப்பிட்டு கண்ட்ரோல் பண்ணி அந்த கேம்ஸ் எல்லாம் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி இது பண்ணுறதுக்குள்ளே பாவம் அவங்க ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க. ஏன்னா இல்லை ஸ்கூலில் சொல்லுவாங்க பெரியவங்க இருந்தால் ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. எல்லாருமே சின்ன பசங்க மாதிரி தான். ஒரு கண்டக்ட் பண்ணுறதுக்குள்ள ஒரு கேமை கண்டக்ட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே அவங்க பாட்டுருக்கு. என்ன பண்ணுறது, அது அவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் உண்மையிலே செம்மையாக இருந்துச்சு. அவங்க இப்போ வச்ச கேம் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அது நல்ல மைண்ட் கேமாக இருந்துச்சு. போர்ட் மாஸ்லாம் எனக்கு சுத்தமாக தெரியவே தெரியாது. போர்ட் மாஸ்னால் ஒன்று கற்றுக்கிட்டேன். ஸ்டே டியூன் ஃபார் த பார்ட் 3 அப்கமிங் வீடியோஸ். இன்னும் அது செம்ம என்ஜாய்